அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் பயிற்சி மையம். இப்போ நம்ம ஆர்ஆர்பி குரூப் டிக்கான டெஸ்ட் ஸ்கெடியூல் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஆர்ஆர்பிக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம அதுக்கான ஃபுல் டீட்டெயில் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் திரும்ப ரிவைஸ் பண்ணுற பாருங்க. இப்போ உங்களுக்கு வாரத்தில் 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அதாவது 2 டெஸ்ட் அப்படின்றத விட 2 டேஸ்க்கு ஒரு நாள் டெஸ்ட் நடக்கும். 2 டேஸ் 2 நாள் உங்களுக்கு கேப்பு. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் வந்து உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். புரியுதுங்களா? இது மாதிரி 2 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வந்துன்னே இருக்கும். மொத்தம் டோட்டல் 30 டெஸ்ட் நம்ம வந்து 3 மாசம் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு பண்ணியிருக்கிறோம். இப்போ அவங்க எப்போ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்களோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு தொடர்ச்சியாக டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி தான் இருப்போம். இப்போ நம்ம வந்து இதுக்கான டெஸ்ட் அமௌண்ட்டும் ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட் ஒரு 500 ரூபா மட்டும்தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க 500 ரூபாய் நான் சொல்ற நம்பருக்கு 7904182924 இந்த நம்பருக்கு நீங்க வந்து ஜிபேவோ இல்லை ஃபோன்பே பேடிஎம் எது வேணாலும் நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த குரூப்ல உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ டெஸ்டோடைய ஸ்கெடியூலை நல்லா பார்ப்போம். எப்படின்னா 10th சயின்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்போ 10th சயின்ஸ்ல இருந்து, ஏன்னா சயின்ஸ் இதோடைய எக்ஸாம் பேட்டர்னுடைய மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. இப்போ சயின்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, மேக்ஸ்ல வந்து ஒரு 25 கேட்பாங்க, ரீசனிங்ல வந்து ஒரு 30 கேட்பாங்க, ஜென்ரல் ஜிகே பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதுல இருந்து ஒரு 20 கேட்பாங்க. மொத்தம் உங்களுக்கு 100 கொஷின்ஸ்க்கு வந்து எக்ஸாம் நடக்கும். எல்லாம் சிபிடி எக்ஸாம்ல தான் நடக்கும். 100 ஒரு கொஷின்ஸ்க்கும் 1 மார்க்கு. 3 கொஷின்ஸ் நீங்க ராங்கா பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க்கு குறைச்சிருவாங்க. அப்போ நெகட்டிவ் மார்க் உண்டு. சென்ட்ரல் எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே நெகட்டிவ் மார்க் உண்டு. இப்போ நம்ம ஸ்கெடியூல பாருங்க. இப்போ 10th சயின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படின்ற கொண்டு உங்களுக்கு நான் டாபிக் வைஸா கொடுத்துருக்கேன். அதாவது இயக்க வீதிகள், ஒளியியல், வெப்ப இயற்பியல், மின்னோட்டவியல், ஒளியியல். இப்போ இதுக்கான நான் டே ஷீட் மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். இப்போ ஆல்ரெடி நீங்க புக் எல்லாருமே வச்சிருக்கணும். புக்கு 10th முக்கியமா சயின்ஸ் வச்சிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸ் அது மாதிரி தான் கேட்பாங்க. கூற்று காரணம் இப்படிதான் கொடுத்து கேட்பாங்க. நீங்க வந்து இந்த கூற்று காரணம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா டீப்பா நல்லா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல போன உடனே ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸாக தான் நாங்க டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்க, எல்லாமே பாருங்க. இது வந்து பிசிக்ஸ், புரியுதுங்களா? 10th உடைய சயின்ஸ்ல பிசிக்ஸ். உங்களுக்கு ரீசனிங் பாருங்க, அனாலஜிஸ், நம்பர் அண்ட் ஆல்பாபெட்டிக் சீரியஸ், கோடிங், டீ கோடிங் இதெல்லாம் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்து கொடுத்துருவேன். இப்போ எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ உங்களுக்கு ஜிகேவை பொறுத்த வரைக்குமே டே ஷீட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பாடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான டே ஷீட் வந்துடும். அதே மாதிரி ரீசனிங்கை பொறுத்த வரைக்குமே நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து பேசிக்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே கிளாஸ் எடுப்பேன். இப்போ கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம அக்டோபர்ல இருந்து கொண்டு வரோம். அதாவது மினிமம் நம்ம 6 மந்த் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்க எல்லாத்தையுமே படிக்க தேவையில்லை. மெயினா படிக்கிறது என்னன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நீங்க கண்டிப்பா படிக்கணும். இப்போ அக்டோபர் மாசத்துல இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இப்போ அந்த டாபிக்னே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ ககன்யான் மிஷின்ஸ் அது மாதிரி நிறைய இருக்குல்ல. இப்போ அது மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்கணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமா பார்க்கணும். கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமா நீங்க எதை பார்க்கணும்னு நான் சொல்றேன். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமா, அதுக்கப்புறம் கல்ச்சரல், புரியுதுங்களா? இப்போ இதுல எதனா ரீசனிங்கா பண்ணாங்க அப்படின்னா அது மாதிரி பார்க்கணும். அப்புறம் பொலிட்டிக்கலா இப்போ பாலிட்டியில இருந்து எதனா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வருது அப்படின்னா அதெல்லாம் எக்கனாமிக்ஸ். இப்போ எக்கனாமிக்ஸ்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நிறைய இப்போ பட்ஜெட் எல்லாம் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்களே, மேக்சிமம் நம்ம சென்ட்ரலோடைய ஸ்கீம்ஸை நல்லா பார்த்துக்கணும். சென்ட்ரல்ஸோடைய ஸ்கீம்ஸை நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா அதுல இருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு 8 to 9 கேட்பாங்க. 8ல இருந்து ஒரு 9 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸே வரும். அதுக்கப்புறம் பாலிட்டி, ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ் அதுக்கெல்லாம் அதுலேயும் வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் வரும். இதுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ் இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாவே கொடுத்துருவேன். நீங்க அதை மட்டும் படிச்சாலே போதும். மெயினான இருக்கிறத மட்டும் நம்ம படிச்சா போதும். கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வந்துடும். இப்போ டெஸ்ட் நம்பர் 1 பாருங்க, 1ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 1/3/2026 உங்களுக்கு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவேன். அதாவது உங்களுக்கு நான் பிடிஎஃபாவும் கொடுப்பேன். அதே மாதிரி ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்னு ஒன்று கொடுக்குறேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து செல்லுல வந்து நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன். நீங்க மொபைல்லே வந்து ஆன்லைன்ல அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சிபிடி எக்ஸாம்ல அப்ப டைம் ஆன் ஓடும். உங்களுக்கு செல்லுல கொஸ்டின்ஸ் வந்துனே இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஒரு பேப்பரை வச்சு நீங்க ரீசனிங் எல்லாமே டிக் பண்ணி அதுல நீங்க எது ஆன்சரோ அதை மட்டும் தட்டினீங்கன்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம், அடுத்த கொஸ்டின் போயினே இருக்கும்.
இப்போ அது மாதிரி நடக்கும். அதுக்கடுத்து டெஸ்ட் நம்பர் 2 பாருங்க. 1ஆம் தேதி டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன்னா அப்ப 2 3 உங்களுக்கு நான் படிக்கிறதுக்கான அது நாளா இருக்கும். அப்ப 4ஆம் தேதி உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவேன். 2வது டெஸ்ட் பாருங்க. அதே மாதிரி நம்ம வந்து கெமிஸ்ட்ரி வரும், 10th உடைய கெமிஸ்ட்ரி. அப்போ அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு நம்பர் சிஸ்டம், டெசிமல் ஃபிராக்ஷன். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ரீசனிங், 2வது டெஸ்ட் வந்து மேக்ஸ். இது மாதிரி 1 விட்டு 1 உங்களுக்கு என்னது ரீசனிங் மேக்ஸும் நான் கலந்து கட்டி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க, அக்டோபர் மாசம் 16ல இருந்து 31 வரைக்கும், அதாவது 30 வரைக்கும். அதாவது 15 நாள் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அந்த நாள் இடைப்பட்ட நாள்ல உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அப்பதான் நம்ம ஒரு 6 மாச கரண்ட் அஃபேர்ஸை கிளியரா படிச்சுன்னு வர முடியும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம் தான். அதனால நம்ம இது மாதிரி படிச்சுனே வரக்குள்ள இப்ப டெஸ்ட் நம்பர் 3 பாருங்க, உங்களுக்கு சுவாலஜி கொடுத்துருவேன். டெஸ்ட் நம்பர் 3 பாருங்க, உங்களுக்கு சுவாலஜி அதே மாதிரி ரீசனிங் எல்லாமே வந்துடும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் மாசம் வந்துடும். இப்போ இதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது டெஸ்ட் நம்பர் 4ல பாருங்க, திரும்ப உங்களுக்கு 10th சயின்ஸ். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய பாடம். அதனால உங்களுக்கு நான் 4 டெஸ்டா 10th சயின்ஸே உங்களுக்கு 4 டெஸ்டா கண்டக்ட் பண்றேன். இப்போ இந்த 4 டெஸ்ட்ல நீங்க அழகா கிளியரா படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம், எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் 5 பாருங்க, ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். புரியுதுங்களா? இப்போ 10th சயின்ஸ்ல இருந்து இது வரைக்கும் நம்ம வச்ச ரீசனிங் மேக்ஸ் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் 13ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இது வந்து நான் உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் மாரி கண்டக்ட் பண்ணுவேன். புரியுதுங்களா? இது வந்து நான் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவேன், சிபிடி எக்ஸாம் மாரி நான் கண்டக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் 6 பாருங்க. இப்போ 9th ஸ்டாண்டர்ட், அதாவது 10th முடிக்கிறோம், அதுக்கப்புறம் 9th. அப்போ 9th ஸ்டாண்டர்டோடைய சயின்ஸை பார்க்குறோம், அதில் பிசிக்ஸ் பார்க்குறோம், அதுக்கப்புறம் ரீசனிங் பார்க்குறோம், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கினே தான் இருக்கும். அதுக்கப்புறம் 9th இப்போ பாருங்க டெஸ்ட் நம்பர் 7, அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் 8. இது மாதிரி நம்ம 9th சயின்ஸ் என்ன பண்றோம், 3 டெஸ்ட்லாம் நம்ம முடிக்கிறோம். 9th சயின்ஸா 3 டெஸ்ட்லாம் முடிக்கிறோம். அதே மாதிரி நம்ம ரீசனிங் ஒரு டெஸ்ட்டுக்கும் 2 டாபிக் நல்லா கிளியரா A to Z இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், அந்த டாபிக் வைஸா எல்லா மாடலையுமே நம்ம போட போறோம். ஒரு மாடலையும் நம்ம விட போறது கிடையாது. எல்லா மாடலையும் இப்போ உங்களுக்கு 5 டைப்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 5 டைப்ஸோடைய மாடலையும் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சைக்காலஜில நம்ம அந்த 5 டைப்ஸுமே உங்களுக்கு நான் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவேன். அந்த 5 டைப்ஸுக்கான பேசிக்ஸ் மெத்தடும் நான் உங்களுக்கு வீடியோவா கொடுத்துருவேன். அதுக்கடுத்தது டெஸ்ட் நம்பர் 9 பாருங்க, ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். அப்போ 9th, இப்போ 9th சயின்ஸ் இது வரைக்கும் நடந்த மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன், ஃபுல் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் 10 பாருங்க, 8th சயின்ஸ். புரியுதுங்களா? அப்போ 8th சயின்ஸ் அதே மாதிரி ரீசனிங் ஜனவரி மாதம், இப்போ 2026 ஜனவரி மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம படிப்போம். அப்போ இது மாதிரி இப்போ பாருங்க அடுத்தது 12. அதுக்கப்புறம் பாருங்க டெஸ்ட் நம்பர் 13ல நம்ம 8th உடைய ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு என்னது வந்துடும். புரியுதுங்களா? அப்ப 8th இது வரைக்கும் நம்ம படிச்சது. இதுக்கப்புறம் இடையில நாங்க என்ன பண்ணுவோம்னா 10th 9th என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிக்குவோம். அப்ப 10th 9th திரும்ப ரிவிஷன் பண்ற மாதிரி உங்களுக்கு நான் கொண்டு போவேன். புரியுதுங்களா? அதாவது நம்ம அடுத்தடுத்து படிச்சுனே போகல, இதுக்கு முன்னாடி படிச்ச எல்லாமே நம்மளுக்கு மறக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா திரும்ப உங்களுக்கு ரிவிஷன்ஸ். நான் இடையில உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்ல இடையில சொல்லுவேன், 10th சயின்ஸ்ல இத்தனை பாடம் நீங்க ரிவிஷன் பண்ணுங்க, 9th சயின்ஸ் இத்தனை பாடம் ரிவிஷன் பண்ணுங்க அப்படின்னு நான் இடையில சொல்லுவேன். அதே மாதிரி டே ஷீட் கொடுப்பேன். அந்த டே ஷீட் எல்லாமே நீங்க என்ன பண்ணும், திரும்ப டெய்லியுமே பாக்குற மாதிரி நீங்க அதை வச்சுக்கணும். ஏன்னா டே ஷீட்ல இம்பார்ட்டன்டான எல்லாத்தையும் நான் எடுத்து கொடுத்துருவேன். அதை நீங்க திரும்ப டெய்லியுமே பாக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நீங்க ஏற்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் 7th சயின்ஸ், அப்புறம் டெஸ்ட் நம்பர் 15 16, அது 7th சயின்ஸ் முடியுது. அதுக்கப்புறம் 6th சயின்ஸ் பிளஸ் பாலிட்டி. நல்லா பாருங்க, ஏன்னா 6th சயின்ஸை பொறுத்த வரைக்குமே நமக்கு ஈஸியான டாபிக் தான். ஒரு 5 பாடம் இருக்குன்னா அந்த 5 லெசன்ஸையும் நம்ம ஒரு 3 மணி நேரத்திலே முடிச்சிடலாம். 3 ஹவர்ஸ்ல என்ன பண்ணலாம், அந்த 6th சயின்ஸை முடிச்சிடலாம். ஏன்னா அவ்வளோ ரொம்ப எளிமையான பாடம். அதுல தான் நான் கூட என்ன பண்ணிட்டேன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பாலிட்டியை ஆட் பண்ணிட்டேன். அப்ப நம்ம 9th சயின்ஸை படிக்குள்ள பாலிட்டியே பண்ணி, ஏன்னா பாலிட்டில இருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி இருக்கு. அதனால பாலிட்டி 10th பாலிட்டி படிச்சா போதும், ரொம்ப முக்கியமா அதுலதான் இருக்கு. அதை படிச்சீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கீங்க. அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் உங்களுக்கு நான் ரீசனிங்ல கொடுப்பேன். இதுக்கப்புறம் பாருங்க ஏப்ரல் வரைக்குமே படிக்கிறோம். அதாவது உங்களுக்கு எக்ஸாம் டேட் எப்போ கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா மேல வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இருந்தாலும் அவங்க எப்ப எக்ஸாம் டேட் சொல்றாங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி தான் இருப்பேன். இப்போ அடுத்தது பாருங்க சயின்ஸ், 6th சயின்ஸ், அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி. 6th படிக்கக்குள்ள ஹிஸ்டரியை சேர்த்து படிச்சிருங்க, அது ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஜியாகிரபி, இதெல்லாம் இப்போ நம்ம 10th முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுல தான் மெயினா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க.
அதுக்கு அடுத்தது பாருங்க எக்கனாமிக்ஸ், 9th பாலிட்டி, 8th ஹிஸ்ட்ரி. ஏன்னா 8th ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் தான் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க டெஸ்ட் நம்பர் 22 ஃபுல் ஹிஸ்ட்ரி நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது எது எதெல்லாம் நான் முக்கியமாக படிக்கணுமோ அந்த டாபிக் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி 23 பாருங்க ஃபுல் பாலிட்டி. அப்படியே ஃபுல் பாலிட்டியும் சும்மா நான் உங்களுக்கு ஒரு டே ஷீட்டாக கொடுப்பேன். அந்த டே ஷீட்டை மட்டும் நல்லா படிச்சிங்கன்னா போதும், ஏன்னா அதில் இருந்தால் கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல் டெஸ்ட். இது வரைக்கும் நம்ம வச்ச எல்லாமே என்ன பண்ண போகிறோம், 100 கொஷனுக்கு கரண்ட் அஃபேர்ஸே ஃபுல் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேக்ஸ் அண்ட் ரீசனிங். இதை பாருங்க, இப்போ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் நம்பர் 25 இதான் கடைசி டெஸ்ட். கடைசி டெஸ்ட்னா நம்ம ஃபுல் டெஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற கடைசி டெஸ்ட். இதில் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு வந்து ஒரு 300 கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுவேன், எடுத்து கொடுத்துருவேன். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுவேன். இப்போ அந்த 300 கொஷினுமே நீங்கள் நல்லா சால்வ் பண்ணிட்டீங்க, எல்லா மாடல்ல இருந்து நான் என்ன பண்ணுவேன், கொஷின்ஸை செட் பண்ணுவேன். அப்போ அந்த 300 கொஷினையும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் மேக்ஸ் ரீசனிங் ஈஸியாக ஸ்பீடு வேணும். புரியுதுங்களா? அப்போ மேக்ஸ் ரீசனிங் நம்ம போடுறது முக்கியம் இல்லை, நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்பீடு வேணும். ஏன்னா இருக்கிறது 90 மினிட்ஸ், 1.5 மணி நேரம் தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த 1.5 மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக இருக்கணும் பாருங்க. ஏன்னா இப்போ 20 கொஷின்ஸ் மேக்ஸ் ரீசனிங் வந்தாலே தடுமாறுவாங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 கொஷின்ஸே மேக்ஸ் ரீசனிங். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 55 நிமிஷம் இதுக்கே ஒதுக்கணும். அப்போ 55 நிமிஷம்னா அப்போ எவ்வளோ ஸ்பீடாக இருக்கணும் பாருங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாவெல்லாம் இருக்காது உங்களுக்கு, அப்படியே ஈஸியாக பார்த்த உடனே டக்கு டக்குன்னு. அதான் உங்களுக்கு முக்கியமாக தெரியுறது பெருக்கல், வகுத்தல், கூட்டல், கழித்தல். இது மட்டும் நல்லா கிளியராக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸ்பீடாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக போடுறீங்க. 26ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் 1, அப்புறம் 2, 3, 4, 5. புரியுதுங்களா? அப்போ 5ஆம் தேதி வரைக்கும் 5 ஃபுல் டெஸ்ட் இருக்கு. நம்ம கண்டக்ட் பண்றது 12/5/2026 மே மாசம் 12ஆம் தேதியோட உங்களுக்கு நான் டெஸ்ட் கிளியர் பண்ற மாதிரி ஷெடியூல் கொடுத்துருக்கேன். அவங்க டேட் எப்போ சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஃபுல் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவோம். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு எக்ஸாம் இதில் கிளியரா முடிகிற வரைக்கும் நாங்கள் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் இதுக்கு என்ன நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜஸ்ட் ஒரு 500 ரூபா மட்டும் பே பண்ணா மட்டும் போதும். புரியுதுங்களா? இது முழுக்க முழுக்க ஆன்லைன்ல மட்டும்தான் டெஸ்ட் பேட்ச். நிறைய பேர் ஆஃப்லைன்ல கேட்டிருந்தீங்க, இப்போ ஆஃப்லைன் கிடையாது, இது ஒன்லி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான். இதுக்கு நீங்க ஜிபே, போன்பே, பேடிஎம் எது வேணாலும் பண்ணலாம். 7904182924 இந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிட்டு, நான் இதான் வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான். இப்போ நீங்க ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நாங்க வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு குரூப்ல ஆட் பண்ணுவோம். இருக்கிறது நம்மளுக்கு குறைவான நாள் தான். எக்ஸாமுடைய லாஸ்ட் அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் என்னன்னா 2/3. புரியுதுங்களா? 2/3/2026 மார்ச் 2ஆம் தேதியோட உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோசிங் டைம் இருக்கு. அதுக்குள்ள அப்ளை பண்ணாதவங்க உடனே இமிடியேட்டா போய் அப்ளை பண்ணிடுங்க. இதுதான் இந்த ஸ்கெடியூல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். இதை நல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய டிசிஷன் என்னவோ அதை எடுத்துட்டு நீங்க டெஸ்ட் பேட்ச்ல சீக்கிரம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கான மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு நீங்க படிக்கிற வேலையை ஆரம்பிக்கணும். அது மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு. இப்போ நாளைக்கு என்ன செய்யணும் அது இன்னைக்கே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டர். நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.